பைசன் காலமாடு திரை விமர்சனத்துக்கு வருவோம். இந்த திரைப்படத்தோட எந்த காட்சிகளையும் நம்ம சொல்லி பெருசா உங்களுக்கு சுவாரஸ்யத்தை, திரைப்படம் பார்க்க போறவங்களுக்கு சுவாரஸ்யத்தை குறைக்க நம்ம விரும்பல. ஆக கதை சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு இதனோட விமர்சனத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். இந்த திரைப்படத்தை ஒரு வரியில அல்லது 3 வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கிற வேடன் பாடிய, அறிவு எழுதி வேடன் பாடிய அந்த பாடல் வரிகளே இந்த படமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கனவு மறிச்சிட படை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா, திமிரு திமிழுக்கு பகை இல்லடா அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த 3 வரி தான் இந்த படமே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கனவும் லட்சியமும் கொண்ட ஒரு இளைஞன் எவ்வளவு சோசியலா அல்லது அதிகார வர்க்கத்தின் மூலமா தமிழ்நாடு தொட்டு இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படமா இருக்கு. கனவு மறிச்சிட படை இல்லடா அப்படின்னா, உன் கனவை கொள்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு படை அப்படிங்கிறது கிடையாது, உன் கனவை யாராலையும் கொல்ல முடியாது, அதனால நீ துணிச்சலோட கனவு காணு, உன் கண்ணில் தெரியறதெல்லாம் தடை கிடையாது, கண்ணுக்கு தெரிவது தடை கிடையாது, உன் திமிழுக்கு, உன்னோட பலம் பொருந்திய உன் தோள்களுக்கு எவனோட திமிரும் பகை கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமிழுக்கு பகை இல்லடா. இந்த 3 வரி தான் இந்த படம் முழுக்க. அவ்வளவுதான் இந்த படம் அப்படின்னு அவ்வளவு அற்புதம். இந்த 3 வரியத்தான் அவ்வளவு அற்புதமான காட்சி படைப்புகள்ல மாரி செல்வராஜ் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ரஞ்சித் ஒரு வார்த்தை பேசியிருப்பார். மாரி செல்வராஜ் வளர்ந்துட்டான், ரொம்ப நான் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், வேணான்னு கூட எனக்கு கூட முன்னாடி முரண்பாடு இருந்துச்சு, ஆனா ரொம்ப அழகா அதை திரைமொழியில சொல்லக்கூடிய ரொம்ப நல்லா வளர்ந்துட்டான், திறமையை வளர்த்துக்கிட்டான், இவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படின்னு புரியும். ஏன்னா இதுக்கு முந்தைய ரஞ்சித் மாரியோட திரைப்படங்களை காட்டிலும் இதுல அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறது, இவர் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறது, அந்த காட்சிகள் அவ்வளவு அற்புதமா, எப்படி நமக்கு அந்த திரைப்படம் இயக்குறதுக்கான எந்த அறிவும் இல்லாத போது அவ்வளவு வியப்பளிக்குது மாரி செல்வராஜோட அந்த இயக்கம். எப்படி இந்த கதையை சிந்திக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா, இதை மக்கள் மொழியில, மக்களுக்கு புரியுற அந்த திரை மொழியில அவ்வளவு அழகா காட்சிப்படுத்தி இருந்தாரு மாரி செல்வராஜ். காட்சிக்குள்ள காட்சி, ஒரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சி அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா எந்த இடத்துலையும் ஒரு மீட்டரை தாண்டி இது புரியல அப்படிங்கிற அந்த எல்லையை தொடாம ரொம்ப அழகா திரைமொழியை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி செதுக்கியிருக்காரு மாரி செல்வராஜ்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு திரைப்படம். இதை தாண்டி இன்னொரு வரியில நம்ம இந்த திரைப்படத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வழக்கமா எல்லாரும் சொல்றது உண்டு இல்லையா, நாம இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னோ, இந்த சாதி மதத்துல பிறக்கணும்னோ, இல்ல இந்த ஊர்ல இந்த நாட்டுல பிறக்கணும்னா யாரும் முடிவு பண்ணி பிறக்கிறது இல்லை, அது இயற்கையா நிகழ்றது. அதே போலதான் இந்த திரைப்படத்திலையும் தென் தமிழ்நாட்டுல அங்க பிறக்கிற ஒரு குழந்தை இயல்பா ஒரு சூழல்ல சிக்கிக்குது. அந்த சூழலுக்கோ அங்க இருக்கிற அந்த பகைக்கோ வெறுப்புக்கோ எதுக்குமே அந்த குழந்தை நேரடி காரணம் இல்லை. ஆனா அங்க இருக்கிற அந்த பகை இயல்பா அங்க பிறக்கிற, என்னைக்கோ அவன் பாட்டம் பூட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பகை இயல்பா இந்த குழந்தையும் துரத்துது அப்படிங்கிறது தான். அதிலிருந்து எப்படி அந்த குழந்தை அந்த சூழல் எல்லாம், அந்த வேலியெல்லாம் தாண்டி தங்கிட்ட வேலியே நெருங்காத அளவுக்கான இடத்தை அடைய போராடுது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி இதுல நடிச்சவர்களோட நடிப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா, கதையின் நாயகன் துருவ் விக்ரம் நம்ம பாடல்கள்ல ட்ரெய்லர்கள்ல பார்க்கும்போது கூட அவரோட நடிப்பை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அது அவ்வளவா ஓகே, இவர் அந்த ட்ரெய்லரை வச்சே பாடல்களை வச்சு சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புலங்காகித மடைகளுக்கு சொல்ல முடியல. ஆனா திரைப்படத்தை நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது துருவ் விக்ரமோட நடிப்பு பிச்சு டாப்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த கதையில அந்த சூழல்ல பிறந்த ஒருத்தன் எப்படியான மனநிலையில் இருப்பான், எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிறத அப்படியே அந்த கதை, அந்த களத்தில் இருக்கிற நபரோட வாழ்க்கையை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்காரு, அப்படியே வாழ்ந்திருக்காரு துருவ் விக்ரம். எங்கேயுமே ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்த ஒரு கதாநாயகன் துருவ் விக்ரம நம்ம பார்க்கவே முடியல. இயல்பா அந்த சூழல்ல பிறந்து வளர்ந்த ஒரு நபரையே அந்த கதையின் நாயகன் கிட்டு, மன்னத்தி கிட்டு அப்படின்ற அந்த நபராவே நம்மளால துருவ் விக்ரம பார்க்க முடிஞ்சிச்சு.
ரொம்ப அற்புதமான நடிப்பு. அவரோட பேஸ் வாய்ஸ் வரும்போது அவர் டைலாக்ல அவர் பேசியிருப்பார் இல்லையா, டப் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பேஸ் வாய்ஸ் வரும்போது எல்லாம் நமக்கு விக்ரம் குரல் தான் கேட்குது. விக்ரமோட சின்ன வயசு பழைய படங்கள்ல அவரோட குரல் இருக்கும் இல்லையா, இவரோட வாய்ஸ் எல்லாமே நமக்கு விக்ரம் குரலா தான் கேட்குது. ஆனா எங்கேயுமே நம்மளால துருவ் கிட்ட விக்ரமோட நடிப்பை பார்க்க முடியல. விக்ரமோட நடிப்பை பார்க்க முடியல அப்படின்னா விக்ரம் அளவுக்கு இவர் சரியா நடிக்கலையா அப்படின்னா அப்படி கிடையாது. டியூப்ளிகேட் பண்ணல. நம்ம அப்பா மாதிரியே எதிர்பார்ப்போம் இல்லையா, ஒரு வாரிசு நடிகரா ஒருத்தர் வந்தாருன்னா அவரையே நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே போல சில வாரிசு குழந்தைகளும் வந்து அப்பாவே ரிப்ளிகேட் பண்ண வந்து பார்ப்பாங்க. அது பல நேரங்களில் சொதப்பிடும், ஃபெயிலியர் ஆகிடும். யாருக்கும் பெருசாக அந்த மாதிரி ஈடுபட்டதில்லை. அந்த மாதிரி துருவ் விக்ரம் பேசும்போது அவங்க அப்பாவோட குரல் கேட்கிற, விக்ரமோட குரல் கேட்கிற நமக்கு எந்த இடத்துலையுமே விக்ரமோட நடிப்பு தெரியல. தனித்துவமான துருவோட நடிப்பு நம்மளால உணர முடியுது. ரொம்ப அற்புதமான நடிப்பு. அந்த கதையோட நாயகனா, அந்த களத்துல வளர்ந்த ஒரு மனிதனாவே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காரு துருவ் விக்ரம். அற்புதமான படைப்பு. அதுக்கப்புறம் கதாநாயகி அனுபாமா, அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பான நடிப்பு. அந்த கேரக்டரா சின்ன சின்ன ரோல் அப்பப்போ வந்தாலுமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கதாநாயகன் துருவுக்கு தந்தையா நடிச்சிருக்கிற பசுபதி நடிப்பை நம்ம புதுசா சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் நாமெல்லாம் பசுபதி நடிப்பை சொல்ற அளவுக்கான பெரிய ஆட்கள் இல்லை. இருந்தாலும் கூட பட்டாசு பாலுல ஆரம்பிச்சு அவர் எடுத்துக்கிட்ட சார்பட்டா பரம்பரையில வாத்தியார் வரைக்கும் எந்த கேரக்டர் எடுத்தாலும் எங்கேயுமே நம்மளால பசுபதியை பார்க்க முடியாது. பட்டாசு பாலு தான். சார்பட்டாவில் அந்த கேரக்டரா, ஆசானா வாத்தியார் தான் அப்படின்னு அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான கலைஞன் வந்து பசுபதி. இதுலேயும் அதே போல வெளி உலகத்தை நாம் எந்த சமூக சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு தான் குழந்தைய அந்த சூழல்ல இருந்து காப்பாற்ற பதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிற எந்நேரம் அந்த சிந்தனையிலேயே இருக்கிற ஒரு தந்தையோட நடிப்பை மிக அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காரு. அவரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமானாலும் கொஞ்சம் கூட குறைய ஆனாலுமே வந்து ஒரு மாதிரி பிசிறு தட்டிடும். ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங்ப்பா, ரொம்ப பண்றாங்கப்பா அப்படின்னு ஆயிடும். அந்த லெவல் குறையாம மாரியும் அற்புதமா இயக்கியிருக்காரு, அற்புதமா வேலை வாங்கியிருக்காரு. நடிகர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதாநாயகன் தந்தை ரோல் இது ஒரு புறம் ஓடிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கான இந்த கதாநாயகன் விரும்பாத அல்லது இவன் காரணம் இல்லாத சூழல் ஒன்று இருக்குல்ல, அந்த சூழலை கொடுத்த பாண்டியராஜா, கந்தசாமி அப்படிங்கிற 2 கேரக்டர். பாண்டியராஜா கேரக்டர்ல அமீர், கந்தசாமி கேரக்டர்ல லால், கேரள நடிகர் லால். அவரோட நடிப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. குறிப்பிட்டு நம்ம அமீரோட நடிப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவரோட நடிப்பு வந்து கேரக்டரா வாழ்ந்திருக்கார் அப்படிலாம் தாண்டி வந்து அதெல்லாம் தாண்டி குறைந்தபட்ச காட்சிகளிலே அமீர் வெளிப்பட்டாலும், பாண்டியராஜாவா வெளிப்பட்டாலும், அவர் வர காட்சிகள் அத்தனையிலையும் அமீரே கதாநாயகன். அந்த திரைப்படத்துல எப்படி வடசென்னை திரைப்படத்துல என்னதான் கதாநாயகன் தனுஷா இருந்தாலும் அமீர் இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படத்துல அமீர் தான், ராஜன் தான் கதாநாயகன் அப்படின்றாரோ, அதே வேலையை இந்த திரைப்படத்திலேயே பார்த்துட்டாப்புல அமீர். ரொம்ப அற்புதமான நடிப்பு. அவர் என்ன உண்மையிலே கேங்ஸ்டரா இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவரோட உடல் மொழி, அவரோட லுக்கு, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். அற்புதமா இருக்கு. நம்ம ஒரு ரசிகரா சினிமாவில் உட்காரும் போது அவர் வர காட்சிகள் அத்தனையிலையும் அவரே கதாநாயகரா நமக்கு தெரியுறாரு. அதை தாண்டி அந்த கேரக்டரா ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறை சொல்றதுக்கே இல்லை அமீரோட இதுல. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி. அதே போல அமீருக்கு வடசென்னை படம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனான ஒரு வசன சீக்வன்ஸ் கொடுத்துருந்தா வடசென்னையை தூக்கி சாப்பிட்ருக்கோம் பைசன் படம். அதாவது அமீரோட அந்த கேரக்டருக்கு அந்த சீனை தூக்கி போட்டு அமீரை கொண்டாடினதை தாண்டி அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து காலமாடன் படத்தோட சீன் தான் அமீருக்கான அடையாளமாவே மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு கேரக்டர் வந்து அமீருக்கு இருக்கு. ரொம்ப அற்புதமான நடிப்பு அமீர். அதே போல லால், அந்த கேரக்டரும். இவங்க 2 பேரும் வெவ்வேறு சமூகமா காட்டப்பட்டாலும் ரொம்ப அழகா இவங்க சாதியை கடந்து அவங்க 2 பேருக்கும் உள்ள தர்க்க காரணங்களை அழகா விளக்கியிருக்காரு இயக்குனர். சாதியை முன்னிறுத்தாத ஒரு பகையா அந்த பகை காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப குறிப்பா இதுல நம்ம கவனிக்கணும் அப்படின்னா சமூக ஒற்றுமை பேசப்பட்டிருக்கு.
சாதி ஒற்றுமை இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு. வழக்கமா ஜாதி படங்கள் எடுக்கிறவங்கலாம் என்ன பேசுவான் அப்படின்னீங்கன்னா, அந்த ஜாதி அத்தனை அடையாளங்களை வச்சிருவான், வெளிப்படையா ஜாதியை பேசுவான். படையாச்சிம்பான், தேவரும்பான், முக்குளத்தோரும்பான், கல்லரும்பான், மறவரும்பான், என்னென்னமோ சாதியை ஃபுல்லா படம் ஃபுல்லா ஜாதியை வெளிப்படையா பேசி 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 ஒருத்தனை பெருமையா காட்டிட்டு அவன் பக்கத்துல இன்னொரு தலித் ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா இவன் நல்லவன், இவன் சாதி ஒற்றுமையை பேசுதுங்க இந்த படம் அப்படின்னு தான் நமக்கு இவனுங்க படம் எடுத்து மொத்தமா நமக்கு காட்டியிருக்கானுங்க. ஆனா ரொம்ப அழகா அந்த நுணுக்கங்களோட சாதி ஒற்றுமையை மாரி செல்வராஜ் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. நீங்க இன்னும் சமீபத்துல கௌதமன் எடுத்த அந்த படையாண்ட மாவீரா படத்துல கூட காட்டினீங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து ஒரு தலித் சமூகத்துல கேரக்டரா இருப்பாரு, காடுவெட்டி குரு இருப்பாரு. ரெண்டு பேருக்கான சாதி ஒற்றுமையை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்னா உட்காந்துக்கிட்டு தனித்தனி இலையில சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பவும் கூட ரெண்டு பேரும் தட்டுல சாப்பிட்ற மாதிரி சீனே இருக்காது, ரெண்டு பேரும் தனித்தனி இலையில சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் இலையில குரு இலையில இருந்து கறியை எடுத்து மன்சூர் அலிகானுக்கு கொடுத்தா அது ஒற்றுமை, சாதி ஒற்றுமை. ஏன் போடும் போதே கூட எக்ஸ்ட்ரா கறி போட மாட்டியா? இன்னும் வேணும்னா இலையில இருந்து தான் கொடுப்பியா? இன்னும் எடுத்துட்டு வந்து போட அவனுக்கு அவங்கள சாப்பிட வை அப்படின்லாம் சொல்ல மாட்டியா? இந்த மாதிரியான சாதி ஒற்றுமை, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுட்டு இது நாங்க சாதி ஒற்றுமை பேசிட்டு இருந்தோம், பேசுறோம்னு ஜாதி வெறி படங்களை எல்லாத்தையும் சாதி ஒற்றுமைக்கான படம் அப்படின்னு இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல மாரி செல்வராஜ் ரொம்ப அழகா அற்புதமா சமூக ஒற்றுமைக்கான ஒரு திரைப்படத்தை திரையில அழகா காட்சிப்படுத்தி வெற்றிகரமா எடுத்து முடிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு படம் போதும் காலகாலத்துக்கும் சமூக ஒற்றுமையை பேச ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி எப்பத்துக்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காட்சி படைப்பு. மொத்தத்துல பைசன் காலமாடன் திரைப்படம் ஒரு கலக்கிற்கு திரைமொழியில அப்படின்னே சொல்லலாம். அனைத்து தரப்பு ரசிகர்களும் பார்வையாளர்களும் போய் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்கு. குறிப்பா இளைஞர்கள், இதையாவது சாதிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், உங்களுக்கு இந்த தடை அந்த தடை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த திரைப்படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கதவு திறந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் வந்து கொடுக்கும். கட்டாயம் அனைவரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. நல்ல படங்களை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு சினிமா ரசிகரோட கடமை. மீண்டும் ஒரு சிறந்த திரைப்படத்தோட விமர்சன பார்வையில அரசியல் வெங்காயம் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.